இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பேருந்து விபத்தில் உயிரிழந்த 4 குடும்ப உறுப்பினர்களுக்கு பிரதமர் அன்வார் 40,000 ரிங்கிட் நிதியுதவி வழங்கினார். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் பஹாங் ஜாலான் குவாந்தான் செகாமாட்டில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்த 4 குடும்ப உறுப்பினர்களுக்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 40,000 ரிங்கிட் நிதியுதவி வழங்கினார். தமது மூத்த அரசியல் செயலாளர் டத்தோஸ்ரீ சம்சுல் இஸ்கந்தார் முகமது ஆக்கின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரிங்கிட் நிதி உதவியை பிரதமர் வழங்கினார். அந்த விபத்தில் மரணம் அடைந்தவர்கள் மீது பிரதமர் மற்றும் அரசாங்கம் கொண்டுள்ள பரிவாக இந்த தொகை வழங்கப்பட்டதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் அன்வார் தனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டதாகவும் ஷம்சுல் இஸ்கந்தார் தெரிவித்தார். விபத்தில் சிக்கிய அனைவரையும் மீட்பதற்கு உதவிய அனைத்து மீட்பு குழுவினர் மற்றும் தொண்டூழியர்களுக்கும் அன்வார் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். எதிர்காலத்தில் இதுபோன்ற பேரிடர்களை தவிர்ப்பதற்கும் அதனை தடுப்பதற்கும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைக்கான கடப்பாட்டை அரசாங்கம் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அந்த விபத்தில் 2 பேருந்து ஓட்டுநர்கள் உட்பட 39 பேர் சென்ற பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து இரும்பு உருளைகளை ஏற்றி சென்ற ட்ரெய்லர் லோரியில் மோதிய பின் இது கவிழ்ந்தது. ஜொகூரில் குடியுரிமை விண்ணப்ப திட்டத்தை மேற்கொள்வதில் தவறு எதுவும் இல்லை. டாக்டர் ராமசாமி விளக்கம். ஜொகூரில் குடியுரிமை விண்ணப்ப திட்டத்தை மேற்கொள்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது என பினாங்கு மாநிலத்தின் முன்னாள் துணை முதலமைச்சரும் உரிமை கட்சியின் தலைவருமான பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்தார். தவறான புரிந்துணர்வு காரணமாக இந்த திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதோடு இந்த திட்டத்தை சில தரப்பினர் அரசியலாக்கியது குறித்து அவர் சாடினார். நாடற்றவர்களுக்கு குடியுரிமைக்கான முயற்சிகளில் ஈடுபடுவதால் அரசியல்வாதிகளுக்கு எந்த ஒரு அரசியல் நன்மையும் கிடையாது என டாக்டர் ராமசாமி சுட்டிக்காட்டினர். அத்தகையோருக்கு தேவைப்படும் அடையாள ஆவணங்களை பெற்று தருவதற்கு அரசியல் கட்சிகள் முயற்சியை மேற்கொண்டால் அவர்களுக்கு தேவையான அடையாள ஆவணங்கள் கிடைப்பதை விரைவுபடுத்தும் தொண்டுடைய சேவையாகவே இது இருக்கும் என அவர் கூறினார். தேசிய பதிவுத்துறை நாடற்றவர்களுக்கான குடியுரிமை பிரச்சனையை தீர்ப்பதற்கு மனிதாபிமான ரீதியில் நடவடிக்கையை அதிகமாக மேற்கொண்டால் அத்தகைய மக்களுக்கு உதவுவதற்கு தொண்டுடைய அமைப்புகள் உருவாக வேண்டியதில்லை என நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ராமசாமி தெரிவித்தார். பினாங்கில் காரை துரத்தி சென்று ஹெல்மெட்டை கொண்டு தாக்கிய மோட்டார் சைக்கிளோட்டி கைது. பினாங்கு ஜோர்ஜ் டவுனில் மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் காரை துரத்தி சென்று ஹெல்மெட்டை கொண்டு தாக்கும் காணொலி வைரலானதை அடுத்து அதில் சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிளோட்டி கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த 30 வயது ஆடவர் சுங்கை பினாங்கில் உள்ள அவரது வீட்டில் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டதாக வடகிழக்கு மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஸ்லாம் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். குற்றவியல் சட்டத்தின் 427வது பிரிவின் கீழ் விசாரணைக்கு உதவும் பொருட்டு அவர் 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். காரோட்டி சம்பந்தப்பட்ட ஆடவர் செலுத்திய மோட்டார் சைக்கிளை மோதியதை தொடர்ந்து அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. சிரமடைந்த அந்த மோட்டார் சைக்கிளோட்டி கார் ஓட்டுநரை சண்டைக்கு அழைத்துள்ளார். எனினும் பெரிய சேதம் எதுவும் இல்லாததால் கார் ஓட்டுநர் அவ்விடத்தை விட்டு அகன்று செல்ல முற்பட்ட போது அவரை ஜாலன் சுங்கை பினாங் வரை துரத்தி சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஹெல்மெட்டை கொண்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. அச்சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட கார் ஓட்டுநர் போலீஸ் புகார் செய்துள்ள வேளை பெண் ஒருவரால் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட அச்சம்பவம் தொடர்பான 2 நிமிட காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சிறார்கள் பராமரிப்பில் அலட்சியம், 3 ஆசிரியர்கள் பராமரிப்பு உதவியாளர் மீது குற்றச்சாட்டு. மழலையர் பள்ளியை சேர்ந்த 2 குழந்தைகளை பராமரிக்கும் விவகாரத்தில் அலட்சியமாக அல்லது பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள தவறியதாக மழலையர் பராமரிப்பு நிலையத்தின் 3 ஆசிரியர்கள் மற்றும் பராமரிப்பு உதவியாளர் மீது தனித்தனியாக குற்றம் சாட்டப்பட்டது. 41 வயது ஜமியா அப்துல் ரஹ்மான், 24 வயது நோர்ஹனிஸ் அஸ்வானி கசாலி, 33 வயதுடைய ஹப்ஷா அப்துல் ரசாக் ஆகிய ஆசிரியர்களும் மழலையர் பள்ளியின் உதவியாளர் நூர்டியானா ஜைனுடீன் ஆகியோர் மீது மலாக்கா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தனித்தனியாக நேற்று குற்றம் சாட்டப்பட்டது. அந்த 4வரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்தனர். உடல் மற்றும் மனோநிலை பாதிக்கும் வகையில் 4 வயது மற்றும் 6 வயது சிறார்களை பாதுகாப்பதில் அந்த 4வரும் அலட்சியத்துடன் செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர். தஞ்சுங் மின்யாங் தாமன் சென்னாங் இண்டாவில் உள்ள பொந்தாத் மழலையர் பள்ளியில் கடந்த மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை
இவர்கள் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிபதி ராஹத்துல் அக்மர் அப்துல்லா மற்றும் நீதிபதி அசருரணி அப்துல் ரஹ்மாத் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டனர். இந்த 4 பெண்களும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் மீதான குற்றச்சாட்டு அடுத்த மாதம் 24 மற்றும் 30ஆம் தேதிகளில் மறு வாசிப்புக்கு செவி மடுக்கப்படும். ஜொஹூரில் கோவிட்-19 தொற்று தொடர்ந்து உயர்கிறது. ஜொஹூரில் கடந்த 8 வாரங்களாக கோவிட்-19 தொற்றின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங்தியான் சூங் தெரிவித்திருக்கிறார். ஜூன் 3ஆம் தேதி முதல் ஜூன் 9ஆம் தேதி வரையிலான 23வது வாரத்தில் 263 கோவிட்-19 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது முந்தைய வாரத்தில் 249 தொற்றுகள் மட்டுமே பதிவாகி இருந்ததை ஒப்பிடுகையில் இம்மாதத்தின் முதல் வாரத்தில் தொற்று அதிகரித்துள்ளன. ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை கோவிட் தொற்றின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக லிங்தியான் சூன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். பொதுமக்கள் தனிப்பட்ட சுகாதாரத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் என்பதோடு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அல்லது நெரிசலான இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவரிகளை அணியும்படி அவர் கேட்டுக்கொண்டார். சிங்கப்பூரில் கோவிட்-19 தொற்று தொடர்ந்து இருந்து வருவதால் ஜொஹூரிலும் தொற்று அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ஜொஹூர் மாநிலம் முழுவதிலும் உள்ள 14 மருத்துவமனைகளில் கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் அவர்களில் எவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படவில்லை. கோலாலம்பூரில் பரபரப்பான சாலையில் மின்சார ஸ்கூட்டரில் வலம் வரும் வெளிநாட்டு ஜோடி பாதுகாப்பை அலட்சியப்படுத்தியதால் இடையவாசிகள் கொந்தளிப்பு. தலைநகரில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படும் சாலையில் மின்சார ஸ்கூட்டரில் அந்நிய ஜோடி லாபகமாக வலம் வரும் காணொலி ஒன்று வைரலாகி கடும் விமர்சனங்களை பெற்று வருகிறது. அந்த காணொலி இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படும் சாலையில் வெளிநாட்டு ஜோடி மின்சார ஸ்கூட்டரை கொண்டு லாபகமாக வலம் வருவதை காண முடிகிறது. குறிப்பாக ஆடவர் ஒருவர் அந்த ஸ்கூட்டரை செலுத்தும் வேளை பின்னால் நின்றவாறு பெண் ஒருவர் அவருடன் பயணிக்கிறார். ஒரு கட்டத்தில் ஒரு கையால் தனது கைபேசியை கொண்டு அப்பெண் சுற்றி உள்ள காட்சிகளை ஒளிப்பதிவு செய்கிறார். அந்த பயணத்தை அவர்கள் இருவரும் ரசித்துக் கொண்டே பயணிக்கும் போதும் அது அவர்களுக்கும் இதர வாகன ஓட்டிகளுக்கும் எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வரும் என்பதை அவர் கொஞ்சமும் உணரவே இல்லை என அந்த காணொலியை பார்வையிடும் இணைய பயனர்கள் பலர் கண்டனத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். பினாங்கு போலீசின் அதிரடி நடவடிக்கையில் 4 லட்சம் ரிங்கெட்டுக்கு மேலான போதைப் பொருள் பறிமுதல். பினாங்கு அயர்ஹிதாமில் போதைப் பொருள் துழைத்துழைப்பு போலீஸ் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் 4 லட்சம் ரிங்கெட்டிற்கு மேலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு சந்தேகத்திற்குரிய 24 வயது வர்த்தகர் கைது செய்யப்பட்டார். இந்த நடவடிக்கையின் போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஜார்ஜ் டவுன் போதைப் பொருள் குற்றப்புலனாய்வு துறையினர் இரவு 7 மணி அளவில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது சந்தேக நபரிடம் 1.22 கிராம் கெத்தமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்ததாக ஜார்ஜ் டவுன் OCPD துணை ஆணையர் ரஸ்லாம் அப்துல் ஹமீத் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அந்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தொடர்ந்து பயா தெருவாங்கில் உள்ள ஒரு வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு சோதனையில் 3,97,960 ரிங்கெட் மதிப்புள்ள 2,383 கிராம் போதைப் பொருள் பறிமுதல் செய்தனர். மேலும் 2,122 ரிங்கெட் மதிப்புள்ள 10.94 கிராம் எடையுள்ள கெத்தமைன் பொட்டலமும் கண்டுபிடிக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மொத்த மதிப்பு 4,428 ரிங்கெட் என ரஸ்லாம் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். இந்த போதைப் பொருள் உள்ளூர் சந்தையில் விநியோகிக்கப்படுவதற்கு இருந்ததாக கூறப்பட்டது. மேலும் 75,000 ரிங்கெட் மதிப்புள்ள கார் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டது. மறுகாட்சி அமைப்பு ஜெயின் ரயானின் தாய் அவர்களின் வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட சிறுவன் ஜெயின் ரயானின் தாய் தலைநகர் டாமன்சராவில் உள்ள அவர்களின் வீட்டிற்கு நேற்று கொண்டு வரப்பட்டார். ஜெயின் ரயான் கொலை சம்பவத்தின் மறுகாட்சி அமைப்பை செய்து காட்ட அவர் அங்கு கொண்டு வரப்பட்டதாக நம்பப்படுகிறது. நேற்று காலை மணி 10:15 வாக்கில் வெள்ளை நிற வேன் ஒன்றில் வந்திறங்கிய ஜெயின் ரயானின் தாய் ஆர் பிளாக்கில் உள்ள வீடொன்றிற்கு அழைத்து செல்லப்பட்டார். அதன் பின்னர் ஜெயின் ரயானின் உடல் கண்டெடுக்கப்பட்ட அந்த குடியிருப்பிலிருந்து சுமார் 200 மீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் வடிகாலுக்கும் அவர் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. போலீசார் சிறுவனின் உருவ பொம்மையை வைத்திருப்பதையும் காண முடிந்தது.
எனினும் அதன் உண்மையான நோக்கம் என்ன என்பதை உறுதியாக தெரியவில்லை. விசாரணைக்கு உதவும் பொருட்டு கடந்த வெள்ளிக்கிழமை ஜெயின் ரயானின் பெற்றோர் தடுப்பு காவல் மேலும் 6 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டது. ஜொஹூரில் தூக்கத்தை கெடுத்த மனைவியை கொலை செய்ய போவதாக மிரட்டிய கணவன் 4000 ரிங்கிட் அபராதம். தனது மனைவியை வெட்டி கொலை செய்ய போவதாக மிரட்டிய தொழிற்சாலை மேலாளர் ஒருவருக்கு ஜொஹூர் பத்துபஹாட் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 4000 ரிங்கிட் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. 30 வயது முகமது ஹைருல் ஹஜ்டி ஒத்மான் தமக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு அந்த அபராதம் விதிக்கப்பட்டது. இம்மாதம் 5ஆம் தேதி இரவு மணி 11:30 வாக்கில் பாரிட் ராஜாவில் உள்ள வீடொன்றில் தமது தூக்கத்தை கெடுத்த மனைவியை வெட்டி கொலை செய்து விடுவேன் என அவர் மிரட்டியுள்ளார். அதனால் அவ்வாடவரின் 30 வயது மனைவி செய்த போலீஸ் புகாரை அடுத்து குற்றவியல் சட்டத்தின் 506வது பிரிவின் கீழ் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது. துன்புறுத்தலுக்கு உள்ளான வேலைக்கார பெண்ணை போலீசார் மீட்டனர். மிகவும் மோசமாக துன்புறுத்தப்பட்டு அடுக்குமாடி வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 21 வயதுடைய இந்தோனேசிய பணிப்பெண் போலீஸ் உதவியோடு மீட்கப்பட்டார். பெட்டலிங் ஜெயா முத்தியாரா டாமன்சராவில் உள்ள அடுக்குமாடி வீட்டின் முற்றத்திலிருந்து அப்பெண் வீசிய கடிதம் போலீஸ் கையில் சிக்கியதை தொடர்ந்து அவர் மீட்கப்பட்டார். தலையணை மற்றும் மெத்தை மட்டுமே வழங்கப்பட்டு வீட்டின் முற்றத்தில் அடைத்து வைக்கப்பட்ட அப்பெண் மழை வந்த போதிலும் நனைந்து கொண்டே தூங்கியது உட்பட பல்வேறு துன்புறுத்தலுக்கும் உள்ளானதாக கூறப்படுகிறது. புக்கிட் அமான் மனித கடத்தல் பிரிவின் உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கொண்ட போலீஸ் குழுவினர் மாலை 5 மணி அளவில் மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையின் மூலம் அப்பெண்ணை மீட்டனர். உள்நாட்டை சேர்ந்த குடும்பத்தினர் அந்த அப்பெண் பணிப்பெண்ணை வீட்டின் முற்றத்தில் தங்க வைத்திருந்தது விசாரணையின் மூலம் கண்டறியப்பட்டதாக புக்கிட் அமான் கடத்தல் துணை துடைப்பு பிரிவின் குற்றவியல் விசாரணை துறை இயக்குனர் சொஃபியான் சந்தோங் கூறினார். அந்த பெண் அந்த வீட்டின் முற்றத்தில் இருந்து வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. விடியற்காலை 5 மணியில் இருந்து 11 மணி வரை வேலைக்காக உள்ளே அனுமதிக்கப்படும் அப்பெண் அதன் பின் மற்ற நேரங்களில் எல்லாம் அந்த வீட்டின் முற்றத்திலேயே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார் என சொஃபியான் சந்தோங் தெரிவித்தார். பாகன் செராயில் சீன மயானத்திற்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் தீப்பிடித்ததில் ஆடவர் கருகி மரணம். பேரா பாகன் செராயில் உள்ள சீன மயானம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் தீப்பிடித்ததில் அடையாளம் தெரியாத நபர் உடல் கருகி மாண்டார். நேற்று மதியம் சுமார் 2:05 மணியளவில் தீ விபத்து குறித்த பேரிடர் அழைப்பு வந்ததாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவரின் அடையாளம் மற்றும் பாலினம் இன்னும் கண்டறியப்படவில்லை. அந்த காரின் ஓட்டுநர் இருக்கையில் இருந்தவர் கருகி மாண்டார். புல் வளர்ந்த காலியான கட்டிடத்திற்கு அருகே கார் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த கார் 50 விழுக்காடு எரிந்த நிலையில் காணப்பட்டது. லாம்போகினியை சுடும் வீடியோவால் நீதிமன்ற வழக்கை எதிர்நோக்கியுள்ள அமெரிக்க யூடியூபர். அமெரிக்காவை சேர்ந்த யூடியூப் பிரபலம் ஒருவர் 2 பெண்கள் ஹெலிகாப்டரில் இருந்து சொகுசு லாம்போகினி காரை நோக்கி பட்டாசுகளை கொளுத்திவிடும் வீடியோவை சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்ததற்காக நீதிமன்ற வழக்கை எதிர்நோக்கியுள்ளார். சுக்மின் சாய் அல்லது அலெக்ஸ் சாய் எனும் அந்த யூடியூபருக்கு எதிராக அனுமதியின்றி ஹெலிகாப்டரில் வெடிமருந்து எடுத்து சென்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி பட்டாசுகளை கொண்டு லாம்போகினியை அழிப்போம் எனும் தலைப்பில் அலெக்ஸ் அந்த 11 நிமிட வீடியோவை பதிவேற்றம் செய்த வேளை கடந்த வாரம் அவருக்கு எதிராக மத்திய கலிபோர்னியா நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. வெடிமருந்தை ஹெலிகாப்டரில் எடுத்து செல்லவும் அந்த வீடியோவை பதிவு செய்யவும் அலெக்ஸ் அனுமதி பெறவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனினும் அது குறித்து கருத்துரைக்க 10 லட்சம் பேர் பின்தொடரும் யூடியூப் பிரபலமான அலெக்ஸை தொடர்பு கொள்ள முடியவில்லை என கூறப்படுகிறது. கடந்த வியாழக்கிழமை $50,000 அமெரிக்க அல்லது சுமார் 2,35,813 ரிங்கிட் உத்தரவாத தொகையில் அலெக்ஸ் விடுவிக்கப்பட்ட வேளை அவ்வழக்கு விசாரணை ஜூலை 2ஆம் தேதி செவிமடுக்கப்படும்.